செல்லூர் ராஜ் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக செல்லூர் ராஜ் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக செல்லூர் ராஜ் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக செல்லூர் ராஜ் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவையாக